பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ராம்சார் தலமாக ஏப்ரல் 8, 2022 அன்று அறிவிக்கப்படுகிறது. 1247 ஹெக்டர் அறிவிக்கப்படுகிறது. அப்போது அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆனால் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற லேண்ட், மார்ஷ் லேண்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற மார்ஷ் லேண்டை ஒட்டின லேண்டு தான் இந்த மார்கனுடைய லேண்டு. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ராம்சாருக்குள்ளே சில தனியார் நிலங்களும் இருக்கும். இப்போ இன்றைக்கி இது வந்து தனியார் நிலங்களாக இன்றைக்கி கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரிஜினலாக இது எல்லாமே பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்டோடைய லேண்டு. வேறு வழி இல்லை. இவ்வளோ பெரிய லாபியை கூட நம்மளால் எதிர்த்து இந்த அதிகாரி வர்க்கத்தையும் மற்றவர்களையும் மூவ் பண்ணி, இல்லை நம்ம நாளைக்கு நமக்கு சிக்கல் வந்துடும், இதை தொடர்ந்து மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம பண்ண முறைகேடுகளில் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்டில் அதிகார வர்க்கமும் ரியலைஸ் பண்ணி இதை மாற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இந்த மாற்றியதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். சார் வணக்கம். சார் வணக்கம். காலையிலிருந்து மிகவும் பரபரப்பாக பேசப்படுற ஒரு செய்தி, இந்த ராம்சார் நிலங்களை வந்து அரசு வந்து விடுதலை பண்ணிடுச்சு, ரத்து பண்ணிடுச்சு. அந்த திட்டத்தை 2000 கோடி மதிப்புள்ள திட்டத்தை கடந்த ஆட்சியில் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் ரத்து பண்ணிட்டாங்க. இதோட மொத்த விவரம் எப்படி சார் அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். சரி, ராம்சார் அப்படிங்கிறது என்னென்னா ஈரானில் ஒரு நகரத்துடைய பெயர். சர்வதேச அளவில் ஈர நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக முதல்ல ஒரு 1971 அங்கே மீட்டிங் போட்டு நம்ம ஈர நிலங்கள்லாம் பாதுகாப்போம், அதற்கு ஒரு கன்வென்ஷன், ஒரு ஒப்பந்தம் மாதிரி அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாடும் தாங்கள் எந்தெந்த நிலங்களை ஈர நிலங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது இந்த ஒப்பந்தத்தின் கீழே வரும். அப்போ அதற்கு வந்து அங்கேருந்து ஒரு ரெக்கக்னிஷன்லேருந்து ஆரம்பித்து, ஃபண்டிங்லேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் வந்து இதோட லிங்க் பண்ணி பண்ணிருக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி இந்தியாவை பொறுத்தவரை நாம் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 20 ராம்சார் தலங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பெருமையோடு சொல்கிறோம். இது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இடத்த ஐடென்டிஃபை பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ராம்சாருக்கு அனுப்பி அவங்களுடைய வெப்சைட்டில் அந்த ராம்சாரோடைய மேப்பை வந்து போடுவாங்க, நம்ம ஐடென்டிஃபை பண்ண மேப்பை. அந்த மாதிரி பள்ளிக்கரணை வந்து ராம்சார் தலமாக, பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ராம்சார் தலமாக ஏப்ரல் 8, 2022 அன்று அறிவிக்கப்படுகிறது. 1247 ஹெக்டர் அறிவிக்கப்படுகிறது. அப்போது அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏன் அந்த ஈரநிலங்களாக அறிவித்த உடனே அவங்க செய்ய வேண்டியது என்ன அந்த கன்வென்ஷனுக்கு கீழேனா, அதோடைய அந்த எக்காலஜிக்கல் கேரக்டர், பேசிக்கலி அதில் எந்த விதமான கட்டுமானமோ இல்லை மாற்றமோ செய்யாமல் அந்த நிலத்தை அப்படியே பாதுகாப்பதற்கான உறுதியை வந்து நம்ம சர்வதேச அளவில் வழங்கியிருக்கிறோம். அப்போ அது சட்ட ரீதியாக செல்லுபடியாகணும் அப்படின்னா இந்திய அரசு அளவில் ஒரு சட்டம் இருக்கணும். அது வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்னு ஒரு சட்டம் ரூல்ஸ், அதாவது என்விரான்மெண்டல் ஆக்டுக்கு கீழே போடப்பட்ட ரூல்ஸ். அந்த சட்ட விதியின்படி எந்த நாளில் ஒரு தலம் ராம்சார் தலமாக அறிவிக்கப்படுகிறதோ அந்த நாள் முதல் இந்த சட்டத்தின் கீழ் வரும். அந்த நாள் முதல் எந்த விதமான கட்டுமான அனுமதியும் இந்த மேப்பில் ஐடென்டிஃபை பண்ணால் அந்த மேப்புக்குள்ளே வரக்கூடிய சர்வே எண்களுக்கு எதுலேயுமே கட்டுமான அனுமதி கொடுக்கக்கூடாது. இதுதான் வந்து இந்த சட்ட விதி. அப்போது இதை வந்து பின்பற்றாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏப்ரல் 2022 இது அறிவிக்கப்படுது. ஜூலை 2022 பிரிகேட் என்னும் நிறுவனம், அவங்க வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் மார்கன் அப்படின்ற, அவங்க தான் லேண்ட் ஓனர். இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஷாட்ஸ், பிக் ஷாட்ஸ்னு சொல்லலாம். இப்போ இவர்கள் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் பேரில் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸு, அப்புறம் கட்டுமான அனுமதி, இது எல்லாம் வந்து ஒவ்வொன்றா கொடுக்குறாங்க. இப்போது இது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸும் சரி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி, அதே மாதிரி ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி, இவங்க எல்லாருமே இதில் வந்து ஒரு வகையில் கூட்டு சதியில் இன்வால்வ் ஆகிறாங்க. சிஎம்டிஏ சரி. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ராம்சாருக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல போடுறாங்க. அப்போ நீங்கள் ராம்சார்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ராம்சார்னு ஒன்று இருக்கிறது தெரியும். அப்போ அதோடைய நீங்கள் கோஆர்டினேட்ஸ் வாங்கியிருந்தீங்கனாலே இது ராம்சார்க்குள்ளே இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். இரண்டாவது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது மார்ஷ்லாண்ட்லேருந்து 65 மீட்டர் தொலைவில் இருக்குது, எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மார்ஷ்லாண்ட்லேருந்து 65 மீட்டர் தொலைவில் இருக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற லேண்ட், மார்ஷ் லேண்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற மார்ஷ் லேண்டை ஒட்டின லேண்டு தான் இந்த மார்கனுடைய லேண்டு.
இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா ராம்சாருக்குள்ளே சில தனியார் நிலங்களும் இருக்கும். இப்போ இன்றைக்கி இது வந்து தனியார் நிலங்களாக இன்றைக்கி கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரிஜினலாக இது எல்லாமே பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்டோடைய லேண்டு. ஓகே, 430 சர்வே நம்பராக இருந்ததை இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி ஏதோ ஒரு பாயிண்டில் இல்லீகலாக ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு பட்டா பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு பாயிண்டில். ஸோ இது எல்லாமே வந்து அதனால தான் ஈரநிலங்களாக ஐடென்டிஃபை பண்ண வேக்கண்டாக இருக்குது, இது எல்லாமே சதுப்பு நிலமாக இருக்கிறதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி கட்டுமான அனுமதி வந்து கொடுத்துருக்கக்கூடாதுங்கிற நிலையில் இவங்க எல்லாருமே சட்டத்தை மீறி கொடுத்துருக்குறாங்க. சிஎம்டிஎல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோரி பில்டிங்க்கு சைன் வந்து மினிஸ்டர் வரைக்கும் போகும். ஸோ சேகர் பாபு வரைக்கும் இந்த அனுமதியை கொடுத்துருக்குறாங்க. ஜனவரி 2025 சட்டவிரோதமாக கொடுக்குறாங்க. இது நமக்கு அவங்க கட்டுமானங்களை துவங்கின பிறகு தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு புகார் கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னும் போது அப்புறம் நம்ம போய் பார்க்குறோம், ஆமாம் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சதுப்பு நிலத்தில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தகவல் எல்லாம் எடுத்துகிட்டு தான் அக்டோபர் 2025 இதை பற்றிய புகார் அரசுக்கும் மற்றவர்களுக்கும் நம்ம அனுப்புகிறோம். எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. உடனடியாக உயர்நீதிமன்றத்தை நாடுறோம். உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டே கொடுத்துருந்தாங்க யூனிஷியலாக. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் 2017 இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஈரநிலங்களுக்கு ஒரு ஸ்டே கொடுத்துருந்தாங்க. அந்த அடிப்படையில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஈரநிலங்களுக்குள்ளே எந்த கட்டுமானமும் பண்ணக்கூடாது இந்த கேசஸ்லாம் முடிகிற வரைக்கும் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ். அப்புறம் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா சப்சிக்வெண்ட் ஹியரிங்ஸில் இது உச்சநீதிமன்றத்தில் இந்தியா பூரா இருக்கிற ஈரநிலங்களில் அங்கே ஒரு வழக்கு இருக்கிறதுனால நாங்கள் இங்கே பேரலாக விசாரிக்க முடியாது, நாங்கள் மெரிட்டுக்குள்ளே போகலை, நீங்கள் சொல்கிறது சரியா தப்பாங்கிறதுக்குள்ளலாம் நான் போகலை, ஆனால் நாங்கள் இதை விசாரிக்க முடியாது, நீங்கள் எதர் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி கவர்மெண்ட்டுக்கிட்டேயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போவதற்கு ஒரு பக்கம் தயார் செய்து கொண்டிருந்தோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரிவ்யூக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கோம். பேரலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்துக்கிட்டையும் ஒரு பக்கம் புஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா கடந்த ஆட்சியிலையும் புஷ் பண்ணிட்டு இருந்தோம், இந்த ஆட்சியிலையும் புஷ் பண்ணிட்டு இருக்கிறோம் நமக்கு. ஆனால் இப்பொழுது தான் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் டைமில் கிட்டத்தட்ட 16 ஏப்ரல் 2025, ஏன்னா திமுக அரசு இருந்த வரைக்கும் அவங்க விடலை, அவங்க வந்து இதை ரத்து செய்யவே விடலை. ஏன்னா தப்பு பண்ணதே அவங்க தான். அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அறிவிச்சு பிறகு அந்த எலெக்ஷன் 23 ஏப்ரல் நமக்கு நடக்குது. அந்த கடைசி வாரம் எல்லா பொலிட்டீஷியன்ஸ்லாம் ஃபீல்டில் இருக்கிற டைம், கரெக்டாக அந்த டைமில் தான் ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் சியா கமிட்டிக்கு, அதாவது ஸ்டேட் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு. எங்ககிட்டேருந்து ஒரு என்ஓசி வாங்கியிருக்கணும் அவங்க கட்டுமானத்துக்கு, ஆனால் வாங்காமலே கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி வந்து சியாக்கு அனுப்பிய பிறகு சியா வந்து வெயிட் பண்ணுறாங்க மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். இன்ஃபேக்ட் May 4 எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடுது. May 7 நமக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் லிஃப்ட் ஆகுது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிற டைம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. மெஜாரிட்டி வந்து டிஎம்கேக்கு வரல. ஸோ சியாவுமே கரெக்டாக அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் லிஃப்ட் ஆன உடனே அதுக்கு அடுத்த நாள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி சொன்னதின் அடிப்படையில் நாங்கள் சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 8 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் இது ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு சைன். ஏன்னா ஒரு 2 கேள்வி இதில் இருக்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய அதிகாரிகள் தான் முறைகேடு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் அவங்க எப்படி யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம நாளைக்கு இதை வந்து எங்கே போனாலும் சுப்ரீம் கோர்ட் போனாலும் நம்ம தான் சிக்க போகிறோம். ஏன்னா அரசியல்வாதிகள் சொல்லிட்டு போயிடுவாங்க நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு மாற்றுறது வந்து அதிகாரிகள் தான். நம்ம ஏன்னா தொடர்ந்து இந்த விஷயங்களை எழுப்பிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோ எலெக்ஷனுக்கு முன்னாடியும் போட்டிருக்கிறோம், எலெக்ஷன் போதும் போட்டிருக்கிறோம், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் போதும் போட்டிருக்கிறோம். இப்போயும் சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வாரம் முன்பு கூட நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு பெட்டிஷன் அமைச்சிருக்கிறோம் சிஎம்டி அப்ரூவல். ஏன்னா இன்னும் கட்டுமான அனுமதி ரத்து செய்யப்படலை, ஈசி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ கட்டுமான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று சிஎம்டிஏவையும் கேட்டிருக்கிறோம். ஸோ புதிய தாவேக அரசில் இப்போ அதை செய்வாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஈஸியை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்கன்னா இப்போ இதை வச்சு அவங்க கட்டுமான அனுமதியை ரத்து செய்ய முடியும். ஓகே, இப்போ வந்து இப்போ தொடர்ந்து கடந்த ஆட்சியில் வந்து பல்வேறு ஊழல்கள் பண்ணாங்க, அது வந்து நீங்கள் தான் வெளியில் கொண்டு வந்தீங்க. ஒரு சாமானியன் குரல் வந்து எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை தேடி தந்திருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய லாபிக்கு எதிராக நம்ம ஃபைட் பண்ணுறோம். பிரிகேட் என்னும் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் அது இந்தியா அளவில் ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனமாக இருந்து வருகிறது. அந்த மார்கன் அப்படிங்கிற அந்த நிறுவனம் லேண்ட் ஓனராக இருப்பவர் கூட
சமீபத்தில் தான் எனக்கு தெரிய வந்தது, ஒரு மிகப்பெரிய ரிலையன்ஸ் பாலு என்று அழைக்கப்படக்கூடிய ரிலையன்ஸ் பாலசுப்ரமணியம் அவர் ஒரு திருபாய் அம்பானியோடைய ரைட் ஹேண்டாக இருந்த ஒரு நபராக சொல்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி இருந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். பட் அவர் ரிலையன்ஸ் குரூப் இண்டஸ்ட்ரீஸோடைய பிரசிடென்ட் அந்த லெவலில் இருந்திருக்கிறாரு. அவருக்கும் மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வயலேஷன் செய்யும் பொழுது அதிகார வர்க்கம் வந்து பெரும்பாலும் அந்த பக்கம் தான் நிற்கும். அப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, மக்களுடைய குரல் மட்டும்தான். மக்கள் தொடர்ந்து இதை வந்து பெரிய அளவில் அடுத்த ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் பேசும் பொழுது மக்கள் இதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தொடர்ந்து இந்த கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது வேறு வழி இல்லை. இவ்வளோ பெரிய லாபியை கூட நம்மளால் எதிர்த்து இந்த அதிகாரி வர்க்கத்தையும் மற்றவர்களையும் மூவ் பண்ணி, இல்லை நம்ம நாளைக்கு நமக்கு சிக்கல் வந்துடும், இதை தொடர்ந்து மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம பண்ண முறைகேடுகள்ல அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்டில் அதிகார வர்க்கமும் ரியலைஸ் பண்ணி இதை மாற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இந்த மாற்றியதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் மக்களுடைய அந்த அழுத்தம் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நிறைய நேரத்தில் நம்ம சினிக்கலாக இருப்போம், நம்மளாம் கேள்வி கேட்டால் எதுவும் மாறாதுன்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் மக்களுக்குமே ஒரு நம்பிக்கை. ஆமாம், இல்லை நம்ம கேள்வி கேட்டால் மாற்றம் சாத்தியம், நம்ம கேள்வி கேட்டால் நம்ம வந்து தீர்வை நோக்கி நமக்கு வந்து விடை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு மக்களுக்கும் அந்த ஹோப் அண்ட் பிலீஃப் வந்து வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி தவறுகள் பண்ணால் யாரும் கேட்க மாட்டாங்க, அந்த தைரியத்தில் கூட பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அந்த தைரியம் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான கருத்து. அப்படியே யாராவது கேட்டாலும் அது வெளியில் பெருசாக தெரியாத அளவுக்கு பார்த்துக்குவாங்க, மீடியாவில் வராத அளவுக்கு பார்த்துக்குவாங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா விஷுவல் மீடியாவில் பெரிய சப்போர்ட்லாம் எங்களுக்கு இந்த பெரும்பாலான எங்களுடைய ஊழல் வெளியீடுகளில் கிடையாது. பிரிண்ட் மீடியா, இங்கிலீஷ் பிரிண்ட் மீடியாவும் அதே மாதிரி யூடியூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களும் தான் பெரும்பாலும் இதை வந்து வெளியில் கொண்டு போவதற்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த விஷயம் வந்து மக்கள் வந்து பெரிய அளவில் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் விஷுவல் மீடியா உதாரணத்துக்கு எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த விஷுவல் மீடியா எடுக்க வைக்கிறதே மக்களுடைய அழுத்தம் வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி எடுக்க ஆரம்பித்து ஸோ எல்லாரும் கேள்வி கேட்கும் பொழுது கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லி ஆகணும். இவ்வளோ பேர் கேள்வி கேட்குறாங்க, தொடர்ந்து கேள்வி கேட்குறாங்கன்னும் போது வேறு வழி இல்லை, நம்ம பதில் சொல்லி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அவங்கள தள்ளி இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையிலேருந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க அசால்ட்டாக இருந்துட முடியாது, அந்த மாதிரி அவர்கள் தவறுகள் செய்து கொண்டே இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு நல்ல உதாரணமாக அமையும்ன்று எதிர்பார்க்குறோம். ஓகே சார், இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஊழல்வாதிகளை வெளிக்கொண்டார ஒரு இயக்கமாக அறப்போர் இயக்கம் இருக்குது. இதுக்கப்புறம் பெருசாக ஒரு சமூகம் எதுவும் இருக்கா, முக்கிய அமைச்சர்களும் சிக்குவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி? கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்து இப்பொழுது 40 புகார்கள், நம்மளுடைய புகார்களை நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். எங்களுடைய புகார்கள் என்னெல்லாம் பெண்டிங்காக இருக்குன்னு அதில் 9 தான் எஃப்ஐஆர் இருக்குது. மற்ற பல வழக்குகளில் இன்னும் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படலை. ஸோ அதனால் அதிலலாம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறோம். தாவேகா புதிய அரசில் ஊழல் தடுப்பு சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நிர்மல்குமார் அவர்களையும் சந்தித்து இந்த பட்டியல் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம். ஸோ அவங்களும் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் என்ன ஹோப் பண்ணுறோன்னா, இந்த ஊழல்கள் மீது, ஏன்னா அந்த ஊழல்கள் மீது ஊழல்வாதிகளை வந்து தண்டிப்பது ஒரு குறைந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் விரைவாக விசாரித்து அந்த மாதிரி தண்டனை வாங்கி கொடுக்கும்போது தான் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ஊழல்வாதிகளுக்கும் மற்ற ஊழல் செய்பவர்களுக்கும் இல்லை, நம்ம நாளைக்கு ஊழல் செஞ்சால் நம்ம மாட்டிக்குவோம், நம்ம லஞ்சம் வாங்கினா நாளைக்கு மாட்டிக்குவோம், நமக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற உணர ஆரம்பிக்கும் போது தான் மாற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வரும். ஸோ அதற்கு இந்த விசாரணை எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஓகே சார், தெளிவான தகவலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.